Hello everyone, this is Parthiban. Welcomes you to SAP Education YouTube channel. இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோவை தான் நம்ம இதை போட்டிருக்கிறோங்க. அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட்டை வந்து நம்ம வீடியோவாக போட்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்ட மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸுக்கு நம்ம அங்கே கமெண்ட் பாக்ஸ்லேயே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அங்கே மிஸ் ஆன டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம குமுலேட் பண்ணி நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு கேட்ட டவுட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டு எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த ரேங்க் லிஸ்ட்டில் யாருடைய நேமெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. இப்போது உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக்கான கவுன்சிலிங் டேட்டு கால்ஃபார் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஆன்லைனில் ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும், ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த விண்டோக்குள்ளே போயிட்டு நீட் எலிஜிபிள் மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் செலக்ட் பண்ணுறீங்களா, இல்லை செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கிற ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற 50% செல்ஃப் ஃபைனான்ஸ் கோட்டாக்கு நீங்கள் போகிறீங்களா, இல்லை வந்து டீம்டு யூனிவர்சிட்டிக்கோ இல்லை ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற ரிமைனிங் 50%க்கான மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகிறீங்களோ அதுக்கான ஃபீஸை கட்டிட்டு, அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை நீங்கள் கட்டிட்டு, ஒன்ஸ் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நேமு, அவங்களுடைய கம்யூனிட்டி, அவங்களுடைய நீட் ஸ்கோரு, அவங்களுடைய ரேங்க், அன்ரிசர்வில் வர்றாங்களா, இல்லை வந்து பிசியில் வர்றாங்களா, எம்பிசியில் வர்றாங்களா, எஸ்சியில் வர்றாங்களா, எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்துடும். எக்ஸ் சர்வீஸ் மேனா எல்லா டீட்டெயிலும் அதில் கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேங்க் லிஸ்ட்டில் அவங்களுடைய கம்யூனல் ரேங்க்கும் இருக்கும். இந்த கம்யூனல் ரேங்க்குங்கிறத நீங்கள் பர்டிகுலர் கேட்டகரியில் எத்தனாவது பிளேஸில் இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது மறக்காமல் நீங்கள் எந்த இதில், அதாவது எந்த மாதிரியான கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, அதாவது கேட்டகிரி ஏ மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா, பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா, கேட்டகிரி A1 அதாவது இஎஸ்ஐசி சென்னை அதில் போகிறீங்களா, இல்லை வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற 50% கோட்டாக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை ரிமைனிங் 50% இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகிறீங்களா, இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கவுன்சிலிங்கில் நீங்கள் அதை டிக் பண்ணணும். டிக் பண்ணும்போது அதுக்கு ரிலவெண்ட்டாக என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்குதோ அதை நீங்கள் வந்து கட்டிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணினதுக்கப்புறம் தான் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை பார்த்தோன்னே நீங்கள் எத்தனாவது பிளேஸில் இருக்கிறீங்க, எத்தனாவது ரேங்க்கில் இருக்கிறீங்க, உங்களுடைய கம்யூனல் ரேங்க் எவ்வளவு, ஓவரால் ரேங்க் எவ்வளவு, இது எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். அதை வச்சே நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறத ஒரு 99.99% கன்ஃபார்மாக சொல்லிடலாம். இது வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் 1 கேட்ட டவுட்டு. ரெண்டாவது இன்னொரு ஸ்டூடெண்ட் கேட்ட டவுட்டு, இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போது இந்த மெடிக்கல் காலேஜ், இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் வந்து பாண்டிச்சேரியில் இருக்குதுங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். அட்ரஸ் வந்து கதிர்காமம், பாண்டிச்சேரி. இந்த இன்ஸ்டிடியூட்டோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் 2010. இன்ஸ்டிடியூட் டைப் வந்து கவர்மெண்ட்டு, அஃபிலியேட்டட் பை பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. டோட்டல் நம்பர் ஆஃப் பெட்ஸ் 970. போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் வந்து 6 கோர்ஸ் இருக்குதுங்க. அடுத்தது இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆன டியூஷன் ஃபீஸு கவர்மெண்ட் ஃபீஸாக இருந்ததுன்னா பர் இயர் 1,43,700 rupees பர் இயர். என்ஆர்ஐ ஃபீஸாக இருந்ததுன்னா 1,25,000 பர் இயர் $. ஓகேங்களா. அடுத்தது ப்ரீவியஸ் இயரோட ஃபஸ்ட் ரவுண்டு கட் ஆஃப் கிடச்சிருக்குது. அது என்னது அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகிரிக்கு 628, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 621, ஓபிசிக்கு 618, எஸ்சிக்கு 524. இப்போது இது வந்து ரெண்டாவது ஸ்டூடெண்ட்டு கேட்ட டவுட்டுங்க.
இதுக்கான ஸ்லைடு வந்து இந்த வீடியோவோட எண்டுலேயும் டாப்லேயும் வீடியோவோட டாப்லேயும் நம்ம ஸ்லைடு போட்டிருக்கிறோம். அதையும் நீங்கள் படித்து பார்த்துக்குங்க, ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணுங்கிறவங்க. அடுத்தது மூணாவதாக ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்த டவுட்டு என்னது அப்படின்னா, இப்போ வந்துட்டு கவுன்சிலிங்க்கு போகும்போதே மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணுங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதாவது மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கவுன்சிலிங்க்கு போகும்போது கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் கவுன்சிலிங்க்கு போகும்போது நீங்கள் எந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் இல்லை என்ன டாக்குமெண்ட்டெல்லாம் நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணியிருந்தீங்களோ அதுவும் உங்களுடைய அவங்க கேட்டிருக்கிற செக்லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து ஒரு ஒரிஜினல் ப்ளஸ் 3 ஜெராக்ஸ் கொண்டு போகணும். நம்ம வந்து 5ன்னு சொல்லியிருக்கிறோம், எக்ஸ்ட்ரா 2 இருக்கட்டும் அப்படின்ட்டு. இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஹாலில் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் நீங்கள் எடுக்கிற காலேஜுக்கு உங்களுக்கான பிரிண்ட் அவுட் அலாட்மெண்ட் ஆஃப் த காலேஜ் அப்படின்ட்டு ஒரு பிரிண்ட் அவுட் கொடுப்பாங்க. இந்த பிரிண்ட் அவுட்டை எடுத்துகிட்டு உங்களுக்கு அலாட் ஆன காலேஜில் அவங்க சொல்கிற டேட்டுக்கு நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணணும். இப்போது ரிப்போர்ட்டிங் டேட்டில் நீங்கள் போகும்போது லாஸ்ட் இயரெல்லாம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்ன்ட்டு இல்லை, இதுக்கு ப்ரீவியஸ் இயரில் இதுக்கு முன்னாடி அட்மிஷனுக்கு போன எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொன்னது அதுதான். நீங்கள் போகிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் இன்னும் 2 ஒரு ஷூரிட்டி ஃபார்ம் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் இன்னும் 2 ஒரு ஷூரிட்டி ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு பாண்டு பேப்பர் மாதிரி, அந்த பாண்டு பேப்பரில் வந்து என்னங்கிறது அது கடைசியாக சொல்கிறேன். இப்போ இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை எடுத்துட்டு அந்த கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்கிற சீஃப் டாக்டர் உங்களை வந்து ஃபுல்லாக ஒரு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் கொடுப்பாரு. அந்த செக்கப்பில் உங்களுடைய ஐசைட்டு, அப்புறம் உங்களுடைய காது கேட்கும் திறன், உங்களுடைய ஹைட்டு, வெயிட்டு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபிட்னஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து நீங்கள் இங்கேருந்தே கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. இல்லை வேறு காலேஜஸில் வேறு மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் இருந்தால் அங்கே கொடுக்குற ஃபிட்னஸை வாங்கிட்டு நீங்கள் போய் அந்த காலேஜோட ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை அவங்க சொல்கிற இடத்துலையோ வாங்கிக்கலாம். அது ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அப்புறம் ஷூரிட்டி கேட்பாங்க. அந்த ஷூரிட்டி ஃபார்ம் அப்படிங்கிறதும் நீங்கள் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன், ஓகேங்களா, உங்களுக்கு அலாட் ஆன காலேஜில் அவங்க கொடுக்குற ஷூரிட்டி ஃபார்மை நீங்கள் வந்து ஒரு விட்னஸ்ஸு ஒரு ஷூரிட்டி 3 விட்னஸ் போடணும். அதாவது உங்கள் பேரண்ட்டு உங்களுக்கு ஷூரிட்டி கொடுக்கணும். அப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அங்கே வந்திருக்கிற பேரண்ட்ஸோ எல்லோரும் மாறி மாறி ஒரு சைன் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் போட்டிங்கன்னா அந்த பேரண்ட்டும் ஸ்டூடெண்ட்டும் உங்களுக்கு போட்டுக்குவாங்க. அதாவது சாட்சி மாதிரி. அதாவது இந்த கோர்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன், நடுவில் இந்த காலேஜிலேருந்து நான் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போக மாட்டேன். அதாவது உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு அப்கிரேடேஷன் கிடைச்சா நீங்கள் போகலாம், ஓகேங்களா. காலேஜோட அந்த அட்மிஷன் டைம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் காலேஜை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போக மாட்டேன். அப்புறம் வந்து காலேஜோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு நான் வந்து ஒபே பண்ணி போவேன் அப்படிங்கிற மாதிரி சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு அதில் நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது கடைசியாக நம்ம சொன்னது அஃபிடவிட்டு. அதாவது ஒரு 100 ரூபா பாண்டு பேப்பரில் ஒரு அஃபிடவிட் ஒன்று கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அங்கேயோ அங்கே லாயர் இருப்பார். அதாவது நீங்கள் அட்மிஷனுக்கு போகிறப்போ லாயர் இருப்பாங்க. இல்லைன்னா அந்த காலேஜே வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டில் அவங்க உங்ககிட்ட எல்லா பர்டிகுலர்ஸையும் வாங்கிட்டு போயிட்டு அந்த அஃபிடவிட்டில் அவங்களே சைன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அங்கே காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற யாராவது ஒரு லாயர்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இந்த அஃபிடவிட் போட்டு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் டீட்டெயில்டாக அப்போ அந்த காலேஜ் அட்மிஷன் அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட் கேட்ட டவுட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில், அதாவது இன்னொரு வீடியோங்கிறது இன்றைக்கி